பிட்காயின் ஆல்ட்காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு லெவலில் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் மூவ் பண்ணி மேலே போயே ஆகணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே பயங்கரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி ஒரு வேளை கீழே விழுந்தாலுமே பார்த்தீங்கன்னா 92 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் அது எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்மளோட சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். இது வந்து டோட்டலி ஃப்ரீ தான். எந்த விதமான அமௌண்ட் நம்ம இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாது. எபிசோட் 1லேருந்து எபிசோட் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் மாஸ்டரிங் லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஒரு லெவலுக்கு மேலே நான் படிச்சிருக்கேன், இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இதை வந்து பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 2 முக்கியமான கிவ்வே ரன் ஆகிட்டு இருக்கு. ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு, அதாவது நவம்பர் மந்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டாலராக வந்து கொடுக்க போகிறோம். ஒரு 2-3 பேர் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எத்தனை பேர் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது போக இன்னொரு கிவே, இது வந்து பார்த்தீங்கன்னா $300 இதில் வந்து ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரொம்ப பெரிய டாஸ்க்கும் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட சோஷியல் மீடியாஸ் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கணும், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும் போதும். நான் இதில் கொடுத்துட்டுங்க பாருங்கள், இந்த 4 விஷயங்கள் பண்ணால் போதும். இந்த கிவேக்கு நீங்களும் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஒன்ஸ் நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போது கிவே வின்னர்ஸ் யார் அப்படின்றத நம்ம பிக் பண்ண ஆரம்பிப்போம். ரேண்டமாக 3 பேரை நம்ம எடுப்போம். அதில் நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட்டில் வந்து பெரிய ஹியூஜான வால்யூம் லிக்விடேஷன் அப்படின்றது நடந்துகிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ இப்போது லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2.10 பில்லியன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் நடந்திருக்கு. இதில் லாங் போட்டவங்க தான் ஆல்மோஸ்ட் காலி. கிட்டத்தட்ட $1.68 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இதில் லாஸ்ட் 12 ஹவர்ஸ் தான் வந்து ரொம்ப மோசமான ஒரு இதுவாக வந்து இருந்திருக்கு. அதுபோல் ஷார்ட் போட்டவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 420 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் தான் ஆயிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாஸ்ட் 24 ஹவர்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4,90,037 ட்ரேடர்ஸோட அமௌண்ட் வந்து லிக்விடேஷன் ஆயிருக்கு. இதில் யாரோ ஒருத்தரோட அமௌண்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 47 மில்லியன் கிட்ட இருக்குது. அது யார் அப்படின்னு தெரியல, ஆனால் HTXயில் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லூஸ் பண்ணியிருக்காரு ஹையஸ்ட் அமௌண்ட்டு. கிட்டத்தட்ட 47.87 மில்லியன் கிட்ட வந்து காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் பிட்காயினோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட் நம்ம செக் பண்ணும்போது பல வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தடவை ரெட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, எல்லா டைமே நிறைய பேர் பிளைண்டாக நம்புறது என்ன தெரியுமா, க்ரீன் இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது. இல்லை, இங்கே ஆக்சுவலி மாற்றிட்டாங்க. நம்ம எப்போ வந்து ETFலாம் உள்ளே வந்துச்சோ அப்போலேருந்து எல்லாம் மாறிச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இது வந்ததுக்கப்புறத்துலேருந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். எக்கச்சக்கமான மேனிபுலேஷன்ஸ், எதுவுமே நம்ப முடியல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து மார்க்கெட் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷங்க. இப்போது இந்த பாருங்கள், 2018 தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3.83% வந்து மைனஸில் இருந்துச்சு. அதுவுமே வந்து 3% தான். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து அதிகமான பர்சன்டேஜஸ் வந்து இருக்கும். இங்கே 47%, 14%, 33%, 60%. இங்கே பாருங்கள் 39, 27, 28, 10 இருக்குது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3% கிட்ட மைனஸாக ஆயிருக்கு. இப்போ ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா இந்த மாதம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்து க்ரீனில் முடியும் தான் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அது நடக்கவே இல்லை. அது தொடர்ந்து இப்போ நவம்பருமே வந்து பார்த்திங்கன்னா 7.48% கிட்ட மைனஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் தான். மார்க்கெட்லேருந்து எல்லாருமே வெளில தான் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ டெக்னிக்கலாக நம்ம என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ BTC பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும் 98. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த ஒரு இடம் தான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அண்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக இங்கே வரலனாலும் அட்லீஸ்ட் இந்த நியர்பை வந்துச்சு. ஏன்னா அந்த 98 ஜோனுக்குள்ளே தான் இது வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டபுள் விக் அப்படின்ற ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ 2 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா விக் வச்சுட்டு நல்ல மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், ஏன்னா இது வந்து ஒரு ஏஷியனுடைய ஜோன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி பேசின சில விஷயங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்டாக BTCயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,02,144 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்திருப்பேன். ஐ திங்க் 12 டேஸ்க்கு முன்னாடி ஆமாம் 23ஆம் தேதிக்கிட்ட வந்து பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ வந்து நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். இல்லை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் நேரில் போய் கூட நீங்கள் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்டோபர் 23ஆம் தேதி போட்டிருப்பேன். 7வது நிமிஷத்துலேருந்து பாருங்கள். நான் இப்போதைக்கு உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஒருவேளை இதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இதை நம்ம பார்க்கணும். இது மறுபடியும் சொல்கிறேன், இது ஒன்றும் உடைக்கவே இல்லை. உடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அடுத்து இதுதான் நடக்கும்னு கரெக்டாக பேச முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அதோட பவர் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதோட ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா மேலே போகும். இந்த இடத்த அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாங்க. ஒரு வேளை மேலே உடைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி மூவ் ஆகும். இது BTCயோடைய கண்டிஷன். சரிங்களா? எப்போ இதை உடைச்சிட்டு கீழே இறங்கினாங்களோ அப்போ கண்டிப்பாக கீழே தான் வந்து போகும். உடைக்காமல்
ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இது வந்து மேலே தான் வந்து மூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த லைனை வந்துட்டு மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணணும், அதுதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல அதாவது இந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணணும். இன்கேஸ் இந்த லைனை வந்து அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹோல்டு பண்ணலை அப்படின்னா விழுந்துடும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம இயர்லியாகவே ட்ரா பண்ணோம். இந்த இடத்துல இருக்கும்போதே பண்ணோம், இது மாதிரி நடக்கும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்திருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல நடந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கும் பண்ணியிருப்பாங்க. மேலே போனதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டுமே வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை இப்போ நான் லைவ் சார்ட்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல தான் அதை வந்து வீடியோவில் பேசிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. பட் நடந்திருக்கு, இந்த இடத்துல நடந்திருக்கு. அது உடனே இங்கேயே நடக்கணும் அவசியம் கிடையாது. இது பொதுவாக உங்களுக்கே வந்து தெரியும், அந்த இடத்துல தான் நடக்கணுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் டேஸ் தள்ளி கூட நடக்கலாம். ஏன்னா அது நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறது. அது சரிங்களா, இது வந்து நம்ம வந்து ஸ்கேல் வச்சுலாம் ஸ்கெட்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் ரேண்டமாக உங்களுக்காக வீடியோவில் பண்ணுறதுக்காக நான் வந்து ரஃபாக வந்து வரைஞ்சி காமிக்கிறது தான் அது. ஸோ இந்த இடத்துல வந்து டேப் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா பண்ணிச்சு. அங்கே இருக்க லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கியிருக்கும். அகைன் ஒரு டைம் போய் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இதுக்கப்புறம் ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கீழே விழுந்திருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எங்கே இருங்களா ஒரு நிமிஷம், இந்த இடத்துல இருந்துச்சு, இங்கே இருக்கா, ஆல்மோஸ்ட் இங்கே வந்திருக்குங்க. பட் இது அதுக்கப்புறம் விட்டுருங்க, இது டோட்டலாக விட்டுருங்க இந்த லைனை. அதுக்கப்புறம் ஒரு ஹை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. தெரியுதுங்களா, இந்த இதில் தான் உடச்சி தான் மேலே போனாங்க. திரும்ப அதுக்குள்ளே தான் வந்தாங்க. அகெயின் அந்த இடத்துக்கு நியர்பை போயிட்டு அங்கேருந்தே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கீழே வந்து விழுந்திருக்கும். ஸோ ஒரு பெரிய செல் ஆஃப் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 98,966 வரைக்கும் பார்த்திங்கன்னா விடிசி வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததில் மெயினான விஷயம் என்னன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்துட்டு இங்கே மேலே போய்ட்டு நம்ம ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் ஆனால் அது வந்து ஹோல்டு பண்ணலை, ஸ்ட்ராங்காகவே இல்லை. அந்த இடத்துல மேனிபுலேஷன்ஸ் அப்படின்றது நிறையவே நடந்ததுனால பார்த்திங்கன்னா அது அங்கேருந்து லூஸ் ஆகிடுச்சு. அதாவது ஹோல்டு பண்ணி நிற்க வேண்டியதாக வந்து லூஸ் பண்ணி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் மேலே போக முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ இன்னும் நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சரி, நான் இப்போ வந்துட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து எடுக்கிறேன். 1 வீக்குக்கானது வந்து எடுக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு ஹை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா பிடிசி வந்து கொரோனா டைமில் நடந்த ஒரு கிராஷ். ஸோ அந்த அப்புறம் லூனாவா அது மாதிரி இந்த மாதிரியான கிராஷில் நடந்த டைம்லேருந்து இங்கே சர்வே பண்ணி தான் பார்த்திங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியை வந்து பெரிய அளவுக்கு வந்து கொடுத்துருக்கும். புது ஏடிஹெச்சில் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மேலே போயிட்டு இருந்துச்சு. பட் எப்பவுமே ஒரு ஏடிஹெச் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து கிளியராக பார்க்கலாம். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேப் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு சேஃப் தாங்க. ஸோ 97, அதாவது இந்த 97 வந்து 97,800 இதை உடைக்காத வரைக்கும் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஏதாவது நடந்தாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அமையும். ஒருவேளை எப்போ இந்த 97 உடைக்குதோ அப்போ மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கெட் இருக்காது, வேறு மாதிரியே மாறிடும். மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே கீழே போக ஆரம்பிக்கும். 92, 80 அது வரைக்கும் கூட நீங்கள் பார்க்குறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நான் சொல்கிறேன் இந்த இடத்த உடைச்சா இந்த 97ன்றத 97,800, 500 இந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை உடைச்சிட்டா மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு சரிவை நோக்கி கீழே வந்து இறங்கும். அப்படி இறங்குச்சுன்னா 75, 80 வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா வரலாம். ஆனால் முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடம் ஆக்சுவலி வந்துட்டு இதுதான் இந்த 92ன்றது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து வரும். இந்த 92 இதுக்கு நேராக வந்து வரும். நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஒன்று கிளியராக. அதாவது இந்த ரேஞ்ச் வரையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. முன்ன பின்ன இருக்கும், ரொம்ப எக்ஸாக்டாக இந்த இடம் இல்லை. ஏன்னா ரொம்ப நான் ஜூம் அவுட் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நான் கிளியராக கிட்ட வச்சு பண்ணால் தான் எனக்குமே வந்து எக்ஸாக்டாக என்ன இடத்த பிளாட் பண்ண முடியும். ஸோ இந்த 92ன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் ஒருவேளை இந்த இடத்தெல்லாம் ஹோல்டு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது கீழே பெருசாக வந்து போகும். பட் இது இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். இது இப்போதைக்கு நான் வந்துட்டு கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஹோல்டு பண்ணி நின்றுட்டுருக்கோம், திரும்ப மேலே போகும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை முதல்ல பார்க்கலாம். இப்படி ஹோல்டு ஆகிடுச்சுன்னா அடுத்த ஒரு ஏடிஎஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இதை உடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு எல்லாம் மாறிடுச்சு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. இது வீக்லிக்கான சார்ட் வேறு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது டைம் எடுக்கும் நமக்கு. இது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மேபி 2 வாரங்கள் ஆகலாம். ஏதாவது பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு வாரத்துலேயே கூட என்னன்றது நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஹோல்டு பண்ணிடும் தோணுது. ஹோல்டு பண்ணி திரும்ப கூட இப்படியே வந்து சைடில் வந்து அடுத்த ஒரு ஹை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் அது என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, நான் இப்போ வந்து 50 EMA ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலி. இந்த இடத்துல நமக்கு ஒன்ஸ் கிராஸ் நடந்ததுக்கப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கும். அதாவது அந்த டவுன்லேருந்து மேலே இருந்துச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அந்த 50 EMAல வந்து தான், ஏன்னா இது வீக்லி சார்ட் வேறு, சரிங்களா? ஸோ வீக்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி இந்த பேண்டோட ஹோல்டு சப்போர்ட்னால பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே வந்து போயிருக்கும். அகெயின் வந்து இதில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கும். ஸோ இது எத்தனை வாட்டி இங்கே இதை விட்டுருங்க, 1 2 3 வாட்டிக்கிட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்கு திரும்ப. ஸோ ஒரு டைமும் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த தடவை இது நடக்குமா, இல்லை இது வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஒருவேளை இந்த இடத்த ஹோல்டு பண்ணி நின்றுச்சு அப்படின்னா பிடிசி அடுத்த ஏடிஹெச்சை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதுக்கான காரணங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு டைமும் எஃப்எம்சி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த டைமும் எஃப்எம்சி வந்து நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன தான் ரேட் கட் நடந்தாலுமே ஆனால் பிடிசி கீழே தான் வந்து விழ ஆரம்பிச்சது. அப்போதைக்கு ஏறுற மாதிரி ஏறிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும். கிட்டத்தட்ட 13% அது நடந்ததுலேருந்து, எஃப்எம்சி நடந்ததுலேருந்து 13% விழுந்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் இதை வந்து பாருங்கள். இதை நான் வந்து ரெடி பண்ணேன் அன்றைக்கி சொன்னாலே உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோவில். இங்கே பாருங்கள், ஒரு 7% விழுந்திருக்கும் மார்க்கெட். ஆனால் அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அங்கேருந்து ஒரு ஹை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கும். கிட்டத்தட்ட அது பல பர்சன்டேஜுங்க, ஒரு ஏடிஹெச்சே வந்து க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் எஃப்எம்சி நடக்கும்போது ஒரு 5% திரும்ப விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஏடிஹெச் க்ரியேட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி, இப்போ எஃப்எம்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போனா செப்டம்பர் 17 அப்போ நடந்த டைம் பார்த்தீங்கன்னா 7% விழுந்திருக்கும். திரும்ப வந்து மார்க்கெட் மேலே ஏறி இருக்கும். இந்த தடவை அதே மாதிரி தான் எஃப்எம்சி நடந்தது முடிஞ்சதுக்கப்புறம் 13% இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து அதே மாதிரி பேட்டர்ன் மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அடுத்து ஒரு ஏடிஹெச் அப்படின்றதும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நமக்கு மெயினே. வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்துவாங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், இது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடக்கும்ன்றதுலாம் கிடையாது. எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவாங்க. இன்னும் இப்போ அப்படி தான் இருக்குது மார்க்கெட் நிலமை. இந்த இஎம்ஐ லைன் இருக்குல்ல, இந்த இஎம்ஐ லைனை வந்து ஹோல்டு பண்ண தான் பார்க்கணும். நான் வேணால் இது வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இஎம்ஐ வந்து எடுத்துக்கோங்க, 50 போட்டுக்கோங்க, வீக்லியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 பார்ஸ் கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் போகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மார்க்கெட் கீழே தான் போகும். இது வந்து இப்போ 90கிட்டே போனாலுமே அடுத்து 80க்கு போகிறது ரொம்ப பெரிய தூரம் கிடையாது இல்லை, புரிதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா 90 to 90, இந்த 92லேருந்து 90ன்றது ரொம்ப முக்கியமானது. இல்லைனா அட்லீஸ்ட் 95 வரைக்குமாவது ஒரு டெஸ்ட் பண்ணி ஒரு விக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதாவது விக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பேண்டோட சப்போர்ட் மூலிமா மேலே போகலாம். ஸோ மெயினான ஜோன் இது தான். ஸோ இதை வந்து உடைக்காத வரைக்கும் நமக்கு வந்து சேஃப். 97.733 உடச்சி கீழே போச்சுன்னா தான் மார்க்கெட்டோடைய தலையெழுத்து மாறும். அது வரைக்கும் இது வந்து நமக்கு இப்போதைக்கு சேஃபர் ஜோனில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாங்க. ஸோ ஒரு டைம் இந்த இடத்துல வந்துட்டு நல்லா விக்கெலாம் வச்சுட்டு மேலே தான் போயிருக்கு. இந்த வாட்டி எப்படி போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் சொன்னது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 பார் கீழே ஓப்பன் ஆகிடுச்சு, கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்போ தான் வந்து ரியாக்ட் ஆகி இந்த 92 95க்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ என்னுடைய ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். பட் இது வந்து இப்போ நடக்கணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகுது, மறுபடியும் சொல்கிறேங்க. ஆனால் சரிங்களா, ஒருவேளை அப்படி கீழே போக ஆரம்பிச்சது அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே வேகமாக இதெல்லாம் வந்து உடச்சி தள்ளுறாங்க, இந்த 90லாம் உடச்சிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த ஏடிஹெச் இருக்குது பாருங்கள், எங்கள் 73 இந்த இடத்துக்கான வாய்ப்புகளும் அமையலாம் ஒரு வேளை. சரிங்களா, இப்போ நடக்குமானலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி ஒரு பவுன்ஸ் கொடுத்துருச்சு, அதாவது ஸ்ப்ரிங் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ ஸ்ப்ரிங் ஆனதுக்கப்புறம் ஒரு டைமும் இங்கேருந்து மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த டைம் ஸ்ப்ரிங் ஆனதுக்கப்புறம் மேலே தான் போகும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அதை உடச்சிட்டாங்க, அதை வந்து அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த 97 போவாங்க. 97லேருந்து 92 வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. இதில் எங்கே வேணாலும் போயிட்டு ஏறலாம் மார்க்கெட் திரும்ப மேலே. ஏன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுட்டு கூட போகலாம். ஒருவேளை ஒரு 2-3 கேண்டில் கீழே பார்லாம் கீழே க்ளோஸ் பண்ணிடுச்சு, ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான பியரிஷாக மாறிடுச்சு டோட்டலாக அப்படின்னு என்டியர் மார்க்கெட்டே சொல்கிறேன். அப்படி மாறினுச்சுன்னா மட்டும் இந்த இடத்த நீங்கள் எதிர்பார்க்கலாம். 72 80 இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் இதுக்கு ரொம்ப அதிகமான டைம் இருக்குது. இந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும்னா அது இப்போ உடனேலாம் நடக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது 2 சினாரியோ தான். ஒன்று, இந்த இடத்துல இருந்து இது கண்டிப்பாக மேலே ரீக்ளைம் பண்ணி போயிடணும். ஆல்ரெடி ரீக்ளைம் பண்ணிடுச்சு, பட் மேலே போகணும். அடுத்தது கேன் க்ளோசஸ்லாம் மேலே வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஏடிஹெச்சுக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த இஎம்ஐ உடச்சி கீழே இறங்கி நான் சொன்ன மாதிரி இந்த 97 உடச்சது தான் நம்ம வந்துட்டு 2வது சினாரியோ ஒன்று சொன்னோம்ல, இந்த கீழே போன்ட்டு அந்த சினாரியோ நடக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்றது பிடிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும்.
ETH வந்து நம்ம எந்த ஜோனை வந்து உடைக்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அந்த ஜோனை வந்து டேப் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசுனது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல பேசியிருப்போம், இந்த இடத்துக்குள்ளேயே இருந்தால் தான் பிடிசி வந்து இதுவாகும்ன்ட்டு. ஆனால் இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயினான ஒரு சப்போர்ட் ப்ரீவியஸ் 80H இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருக்கும். ப்ரீவியஸ் 80Hனா முன்னாடி அப்போ இருந்த 80H, ஓகேங்களா. ஸோ பழைய 80H. ஸோ 3849 அங்கே வந்து நல்ல ஒரு லிக்விடிட்டி லெவல்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளே வந்து தான் மேலே போயிருக்கும். என்னடா இங்கே நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், இங்கே ஒரு பெரிய விக் வச்சுருக்காங்க, இந்த இடத்துல ஒரு விக்ஸ் வச்சுருக்காங்க, இங்கேயுமே ஒரு விக், இங்கே ஒரு விக் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய விக்காக வச்சுருப்பாங்க ஒரு டைமும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து விக் வச்சுட்டு திரும்ப மேலேயே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை உடச்சிரும், மேலே போயிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் பெருசாக இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தோம், அதுபடி தான் இது எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஸோ இப்போ ETH பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்த உடைக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த இடத்த உடச்சிட்டு இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ரீக்ளைம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ திரும்ப சப்போர்ட்டை எடுக்க பார்க்குறது, அதாவது ப்ரீவியஸுக்கு சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு மேலே போக ட்ரை பண்ணுது. உடைக்குமா இல்லைன்றது தெரியல. ETH பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3354. இது கண்டிப்பாக இன்றைக்குள்ளே மேலே போயிடணும். நாளைக்குள்ளே மேலே போயிடுச்சு அப்படின்னா இது மறுபடியும் மேலே ஏறும். ஒரு வேளை அப்படி இல்லைன்னா, ஆனால் வச்சிருச்சு 3000 வரைக்கும் வந்துருச்சுங்க. அப்படி இருந்தாலும் 3000 வந்துருச்சு. ஸோ 3000 வந்துருச்சுன்னா அப்போது வந்து அடுத்த இந்த இடம்னா இதுதான் வரும் போலையே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலி இப்போ வந்து ரீக்ளைம் பண்ணுது இல்லைங்க, இந்த வந்து உடைக்கணும். மேலே இருக்க லைனை வந்து உடைச்சிட்டாங்கன்னா அதாவது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு அது நமக்கு. ஸோ ப்ரீவியஸில் சப்போர்ட்டாக இருந்துச்சு, அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ ரீடெஸ்ட் பண்ணி பார்க்குது. ஸோ ஒரு வேளை இந்த ரீடெஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ரிஜெக்ஷன் நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2838 இந்த ஜோனில் வந்து டேப் அடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஹோல்டு பண்ணுமான்றதை பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்தையும் வந்து பவுன்ஸ் கொடுத்துருச்சு. இங்கே ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு, லிக்விடிட்டி அதிகமாக இருந்துச்சு. அந்த லிக்விடிட்டி எல்லாத்தையுமே ஸ்வீப் பண்ணி தான் மேலே போயிருக்காங்க. பட் மார்க்கெட் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு வைங்களேன், நாளைக்கு க்ளோஸ்லாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவரி வந்து நடக்கும். ஸோ அடுத்த கட்டமாக அப்படி மேலே போச்சு அப்படின்னா அகெயின் இந்த ஜோனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதாவது சொல்கிறேன், ஒரு வேளை இங்கே மேலே ரீக்ளைம் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்படி வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்கேஸ் இந்த இது ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, இந்த இடத்துல ஹோல்டு பண்ண முடியலன்ற பட்சத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வந்து எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட்டோட அப்டேட்டு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் அடுத்துக்கிட்டு எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். பட் நான் என்னென்னா இந்த FMC நடந்தது வந்து ஒரு பாஸ்ட் 3 months நடந்ததை வச்சு நான் இது வந்து பேசியிருந்தேன். அண்ட் இதுலேயுமே சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொன்னேன், இது நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தை வச்சு. அண்ட் அதில் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் எவ்வளோ % விழுந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் தனியாக. அதுக்கப்புறம் ஸோ அந்தபடி நடக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒருவேளை இங்கேருந்து அது பவுன்ஸ் ஆகுச்சு அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து அடுத்த 80H வந்து கிரியேட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது 1,30,000 நோக்கி எடுத்துகிட்டு போவாங்க. புரியுதுங்களா? இது வந்து நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம இங்கேயே முடிகிறோம், இந்த இடத்துலேயே நம்மளோட டம்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது நடக்குங்க. இல்லைனா இது நடக்காது. ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு இதுக்காக தான் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன். பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நம்ம எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.